இந்த சுண்ணத்துகளை மௌத்தாக்கி அதுக்கு மேல இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஜனாசாக்களின் காரணமா எனக்கு பசிதான், ஆனா திண்டு கொலையலாம், தாகந்தான் குடிச்சு கொலையலாம். ஒரு நிக்கா ஒன்று வந்துட்டேன்னா அந்த நிக்கால் எத்தனை பாவங்கள் இருக்குது, எத்தனையோ சுண்ணத்துகள் அப்படியே மையத்தாக்கி ஜனாசாவாக்கி அதுக்கு மேல இவங்க மியூசிக் போட்டுக்கொண்டு மிக்ஸ் கேதரிங் வச்சுக்கொண்டு பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு பசிதான், ஆனா திண்டு கொலையலாம். பெரியவர்களே சகோதரர்களே, அவ்வளவு பெரிய கவலை உங்களுக்கு வந்து. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இந்த உழைப்பு ஒருத்தர் அல்லாத பாதனை வெளியாகிறதுக்கு என்ன, அல்லாதான் இந்த உம்மத்துடைய ரஹம அவருடைய உள்ளத்துக்குள்ள போடுவோம். இது அல்லாஹ் கிட்ட நாங்களும் கேட்கணும், யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய மஹ்லூக்குடைய இறக்கத்தை எங்க உள்ளத்துல போட்டுடுவாயா. பெரியவர்களே சகோதரே, மஹ்லூக்க பத்தி இறக்கம் இல்லாட்டி எப்படி நாங்க இந்த தாவத்துடைய உழைப்பு செய்வோம்? எங்களுக்கு அடுத்தவங்களோட பாவங்களை பார்க்கவங்கள கோபம் இல்லை வரணும், அவங்களோட இறக்கம் வரணும், அவருடைய ஹிதாயத்துக்கு நான் எப்படி முயற்சி செய்யணும். பெரியவர்களே சகோதரர்களே, பெரியார்கள் சொல்லுவாங்க, ஒரு மகனுக்கு வாப்பா போல ஒவ்வொரு தாயும் இருக்கும். மகனுக்கு வாப்பா போல ஏந்த மகன் அடுத்து விட்டு கண்ணாடிக்கு கல்லடிச்சு கண்ணாடி உடஞ்சி போயிட்டு, இப்ப மகன் செஞ்சது தவறுதான், ஆனாலும் என்ன வாப்பா செய்வாரு, அந்த மகனுடைய தவற வாப்பா சுமந்து கொள்வார். வாப்பா சுமந்து கொண்டு அந்த அடுத்த வீட்டு ஆள்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, மகன் தெரியாம செஞ்சிட்டான், நான் அவனுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க அதை பெருசா எடுக்க வேணும், நான் அந்த கண்ணாடியை செஞ்சு தாரேன், அப்படித்தானே பேசுவாங்க. மகன் தவற இவர் சுமந்து மகனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு இவர் போயிட்டு பேசுவார். பெரியவர்களே சகோதரர்கள், இதுதான் தாயுடைய சிபத். சில மக்கள் இருப்பாங்க குடுவாடிச்சு கொண்டு, சில மக்கள் இருப்பாங்க டோப் அடிச்சு கொண்டு, சில மக்கள் இருப்பாங்க தினால் இருப்பாங்க, சில மக்கள் தொழுகை இல்லாம இருப்பாங்க. இவங்களை பார்த்து ஒரு வாப்பா போல, யா அல்லாஹ் இவங்களோட பாவங்களை நான் சுமந்து கொள்றேன், யா அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். அல்லாஹ் தாயியுடைய சிஃபத்தை நபி அவங்களுக்கு அல்லாஹ் படிச்சிட்டான். வஅஃபு அன்ஹும், யா ரசூலல்லாஹ் அந்த பாவிகளை நீங்க மன்னிச்சிடுங்க. நாங்க எப்படி போறது கஷ்டு, இவனுக்கு இன்றைக்கு நல்லா குடுக்குடுன்னு கொடுத்துட்டு வரணும், நல்லா பேசிட்டு வரணும், தெளிவா சொல்லிட்டு வரணும். தெளிவா சொல்லிட்டு வர்றது இல்ல. பெரியவர்களை சொல்ல அவன் பாவத்தை முதலாவதாக நீங்க சொல்லணும். அவரை நான் மன்னிச்சுட்டேன், யா அல்லாஹ் அவருடைய தவறு அவர் குடுவடிக்கிறார், தொழுவை இல்லாம இருக்கிறார், அதெல்லாம் நான் சுமந்து கொண்டு அவருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், யா அல்லாஹ். இப்ப அவர் பரிசுத்தமானவர், இந்த நியத்தோட பேசி பேசுங்க, அவர் நல்லவர், அவருடைய பாவத்தை நான் சுமந்து நான் பேசுறேன், அவரை நல்லவராக நினைக்கிறேன். இதுதான் தாயுடைய சிபத். பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு வாப்பா போல மகன் கண்ணாடி உடைச்சிட்டான், ஆனா அவருடைய பாவத்தை நாங்க சுமந்து அடுத்த வீட்டு ஆட்களோட பேசலும் என்றா, இந்த உம்மத்துடைய பாவத்தை சுமந்து கொண்டு போறவங்க தான் தாயிகள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இதை வச்சுதான் சொந்த இபாதத் செய்யக்கூடிய ஆபிதுக்கு பார்த்த உம்மத்துடைய பிக்கரை சுமந்து கொண்டு போகக்கூடிய தாய் சிறந்தவன். ஒருத்தர் பள்ளிக்கு தொழுறதுக்கு வாரார், உதாரணத்துக்கு ஹதீஸ்ல வருவது கண்டிஷன் என்ன, ஒழு எடுத்துக்கொண்டு வாரார் என்ன, அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு தரஜா அப்படியே உயர்த்தப்படும். இப்ப இஷாவுடைய தொழுகைக்கு மக்கள் வருவாங்க, ஒழு எடுத்துக்கொண்டு வந்த இந்த நன்மை, அவருடைய பாவத்தை சுமந்து கொண்டு வாரார். ஆனா ஹதீஸ்ல வந்திருக்குது, லகதுவத்துன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு அடியை தூக்கி வைக்கிறது இருக்குதே, காலையிலயோ மாலையிலயோ, ஒழு இருந்தோ இல்லையோ, உம்மத்துடைய பாவத்தை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு அடியை தூக்கி வைக்கிறது கைரும் மினத் துனியா, இந்த முழு உலகத்துக்கு பார்க்க சிறந்தது. ஏன் இவர் முழு உம்மத்துடைய பாவத்தை சுமந்து கொண்டு போறார், அவர் சொந்த இபாதத்துக்கு வாரார். இப்ப விளங்குதா பெரியவர்களே சகோதரர்களே, தாய்க்கு ஒரு சுபஹானல்லாஹ்க்கு 49 கோடி சுபஹானல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்கிறதுக்கு காரணம் பெரியவர்களே சகோதரர்களே, முழு உம்மத்துடைய பாவங்களை சுமந்து இவர் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறார். இவருடைய தௌபாக்காக வேண்டி இல்ல, முழு உம்மத்துடைய தௌபாக்காக வேண்டி இவர் வெளியாகிறார். அது சுற்றி அவருடைய ஒரு சுபஹானல்லாஹ் 49 கோடி சுபஹானல்லாஹ்வாக சிறந்தது. ஆனா ஆபிதுடைய ஒரு சுபஹானல்லாஹ் சரி 10 மடங்கு அல்லாஹ் தருவான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இதனால் அல்லாஹ் சொல்றான்,
இபாதத்துக்காக வேண்டி நாங்க அனுப்பல. நபியாங்க இதெல்லாம் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு சாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அழகான ஓடி ஒன்று போகுது, இதே இடத்துல மவுத்து வர காட்டியும் தொழுந்து கொண்டே இருக்க ஆசையா இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, அப்படி செய்ய வானம், மகாமு அடிக்கும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயார் என்று எழும்பி நிக்கிறது இருக்குது. மவுத்து வர காட்டி உங்களோட குடும்பத்தோட வீட்டுல இபாதத் செய்யறதுக்கு பார்க்க சிறந்தது. எழும்பி நிற்கிறது. இப்ப இந்த மஜ்மால ஒருத்தர் எழும்பி நிற்கிறார், நான் இந்த உம்மத்துடைய பாவத்தை சுமந்து அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயார் என்று எழும்பி நிக்கிறது இருக்குது. பெரியவர்களே, நீங்க மவுத்து வர காட்டி வீட்டுல மனைவியோட புள்ளையோட இருந்து மவுத்து வர காட்டி இபாதத் செய்யறதுக்கு பார்க்க சிறந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்களை தாவத்துக்கு அனுப்பினாரா இபாதத்துக்கு அனுப்பினார்? பெரியவர்களே, சகோதரர்களே, தாவத்துக்கு அனுப்பப்பட்ட உம்மத், அல்லாஹ் முழு உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி எங்களை அனுப்பிடுகிறான். எனவே நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் எந்த நியத்தோட வாழ்ந்தாங்களோ அந்த தாவத்துடைய ஜஹனோட, அந்த தாவத்துடைய நியத்தோட நாங்களும் வாழும். எங்களுக்கு பெரியவர்களே சவாலே 3 நாள் போக்கல தான் தாவத்துடைய நியத். பஜாருக்கு போக்கலும் தாவத்துடைய நியத்தோட போகணும். பெரியவர்களே சகோதரர்களே, ஹாஜி அப்துல் வஹாப எப்படி மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஸ்கீல் பண்ணினாங்கன்னா, அவர் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவர். சொல்லப்பட்டு நீங்க ஆபீஸ் போகல, தாவத்துடைய நியத்துல போங்க. ஹாஜி அப்துல்லா சொன்னாங்க, நான் ஆபீஸ்க்கு வேலை செய்ய தானே போறேன், நான் சொல்றேன் நீங்க தாவத்துடைய நியத்துல போங்க. இது படுவது இல்ல, தாவத்துடைய நியத்துல. ஆனா மூத்தவங்க சொன்னா நாங்க கேட்கதானே வேணும். பெரியவர்களை சொல்லி இனி அடுத்த நாள் இவர் யோசிக்கிறார், மௌலானா தாவத்துடைய நியத்துல போக சொன்னாரே. பெரியவர்களை சொல்ல இவர் புஷ் பைக்ல அப்படியே இப்ப மர்கஸ் காட்டியும் போறார். வீட்டுல இருந்து போற வழியில மக்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டு போறார். மர்கஸ்ல வச்சுட்டு இப்ப மௌலானா சொன்ன தாவத்துடைய நியத்துல போகும். பெரியவர்களே சொல்ல மர்கஸ்ல ப்ரோக்ராம்ல கொஞ்சம் கலந்து கொண்டு அந்த மர்கஸ்ல இருந்து நடந்து போவார் அப்படியே அவரோட ஆபீஸுக்கு. போற வழியில மக்களுக்கு தாவத்தோட கொடுத்து கொண்டு போவார். அந்த ஆபீஸ்ல இவர் வேலை செஞ்சு கொண்டிருப்பார். எப்ப இன்ஃபராஜ் நேரங்கள் கிடைக்குமோ அந்த நேரத்துல தாவத் கொடுப்பார். இவருக்கு பெரிய போஸ்ட் ஒன்று இருந்துச்சு, மீட்டிங் இருக்கக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம் தாவத்தோடு கொடுப்பார். பெரியவர்களே சகோதரர்களே, மறு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல தாவத் கொடுத்து கொண்டு வருவார். மர்கஸ்ல ப்ரோக்ராம்ல கலந்து கொள்வார். புஷ் பைக்ல அப்படியே வீட்டுக்கு வருவார். கொஞ்ச நாள் இப்படி செஞ்சு கொண்டு போனாங்க. பெரியவர்களே சகோதரர்களே, இந்த தாவத்துடைய தேன் வந்துட்டு இப்ப ஆயுள கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மர்கஸ். பெரியவர்களே சகோதரர்கள், எங்களுக்கு படாதுதான், நாங்களும் நினைக்கணும். நான் இது 3 நாள் ஜமாத் போக்கல மட்டும் தாயி இல்ல, என்னுடைய முழு வாழ்க்கையும் தாயி தான். என்னுடைய முழு வாழ்க்கையில நான் தாயா இருக்கும். நான் டாய்லெட் போறத கண்டா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும். என்னுடைய சிரிப்பு ஒருத்தர் கண்டா அவர் இஸ்லாத்துக்கு வரணும். நான் ஒரு சாப்பாடு வந்து போட்டேன்னா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும். பெரியவர்களை சொல்ல ஒவ்வொரு செயலும் என்ன தாவத்தா இருக்கணும். நான் பஜார்ல இருந்தாலும் தாவத், நான் மஸ்ஜித்ல இருந்தாலும் தாவத், நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் தாவத். பெரியவர்களே சகோதரர்கள், அந்த ஜஹனங்களுக்கு நாங்கள் உண்டாக்கிக் கொள்வோம். ஏன் தாவத்துக்காக வேண்டி வந்தவங்க எப்ப இந்த ஜஹனங்களுக்கு வருமோ பெரியவர்களே சகோதரர்களே, எங்களுக்கு மூலமாக பாவங்கள் நடக்காது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எனவே தாவத்துடைய உழைப்பு செய்யக்கூடியவங்க நாங்க முதலாவதாக நியத்தை சீராக்கிக் கொள்ளணும். உம்மத்துடைய சிகரம் உண்டாக்கிக் கொள்ளணும். இந்த உம்மத்துடைய கவலை, உம்மத்துடைய ரகம் இல்லாம இந்த பெரியவர்களை சொல்ல கட்டிடத்தை கெட்டவே முடியாது. அதே போல நாங்க விளைகொள்ளணும். பெரியவர்களே சகோதரர்களே, நாங்களும் சொல்றோம் தாவத்துடைய உழைப்பு செய்யறோம், தீனுடைய உழைப்பு செய்யறோம். தீன்கா மெஹனத்னு சொல்லுவாங்க ஒரு இதுல. பாகிஸ்தான் ஜமாத்தோட வருஷ வக்து வேலை செய்யற நேரத்துல மௌலானா தாரிக் ஜமீல் காதிம் இருந்தான். அவர் கேட்டார், மௌலானா தீன் கா மெஹனத் கியா ஹை? ஹஜ்ரத் நீங்க தீனுடைய, அவர் சாதாரண ஆள், நாங்க மௌலவி. அவர் கேட்கிறார், தீனுடைய உழைப்பு தீனுடைய உழைப்பு என்று சொல்றீங்களே ஹஜ்ரத், தீனுடைய உழைப்பு என்ன? எனக்கும் தெரியா, தீனுடைய என்ன செய்றீங்க? தீனுடைய உழைப்பு செய்யறோம். சரி, தீனுடைய உழைப்பு என்ன தெரியா? தீனுடைய உழைப்பெண்டா 4 அமல்களை 5 சிஃபாத்களோட செய்யறது. கேட்ட என்ன அவர் சொல்றாரு, நபியாவோட முழு வாழ்க்கையுடைய குலாக்கா சுருக்கம் 4 அமல்கள் தான். தாவத், தாலீம், ذிக்ர், இபாதத், ஹித்மத். இந்த 4 அமல்களை ஈமான், இஹ்லாஸ், இஹ்சான். இஹ்சான் என்ன? நான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட, உம்மத்துடைய ஃபிக்ரோட, அல்லாஹ்வுடைய வாதாக்களுடைய யகீனோட, இந்த 5 உள்ளங்கமான சிஃபாத்களோட
4 வெளிரங்கமான தாவத், தாலீம், zikr, இபாதத், ஹித்மத் செய்யறது இருக்குது. ஹித்மத்ல தான் இஸ்லாமும் சேரும். இதுதான் தீனுடைய உழைப்பு. பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க செய்யக்கூடிய உழைப்பு இருக்குது தீனுடைய உழைப்பு. தீனுடைய உழைப்பு என்ன? இந்த 4 அமல்களை 5 சிஃபாத்களோட செய்யறது. மௌலானா ஃபாரூக் ரஹ்மத் தாமத் பரகாத்துஹு அவங்க சொல்றாங்க, இந்த 4 அமல்களை 5 சிஃபாத்தோட செய்யக்கூடிய மக்களாக மாறுறதுக்காக வேண்டி ஒரு ஜரியா, ஒரு மூலம், ஒரு செய்யக்கூடிய ஒரு முறைக்காக வேண்டிதான் 5 அமல்களை வச்சிருக்கிறார். காலையில மஷூரா, மாலவேல 2 அங்கத்து 2.5 மணி தியாலம், அதே மாதிரி 3 நாள், அதே மாதிரி தாலீம், வீட்டு தாலீம், பள்ளி தாலீம். சிலவங்க கேட்பாங்க, மௌலானா ஃபாரூக் சொல்லுவாங்க, சிலவங்க கேட்பாங்க, நபி அவங்க இந்த மாலாவேல போனாங்களா, 2 அங்கத்து செஞ்சாங்களா, 2.5 மணி தியாலமா செஞ்சாங்க? நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இந்த 4 அமல்கள் 5 சிஃபாக்களோட நபி அவங்க செஞ்சாங்க. இதுதான் நபி அவருடைய முழு வாழ்க்கையுடைய சுருக்கம். இதை அடையிறதுக்குரிய ஒரு முறைதான் பெரியவர்களை சொல்ல 5 அமல்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள், இந்த 5 அமல்கள் மாறலாம். ஆனா இந்த 4 அமல்கள் 5 சிஃபாத்களோட கியாமத் வரை காட்டி மாறாது. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இதுதான் தீனுடைய உழைப்பு. பெரியவர்களே சகோதரர்களே, எங்கட நாட்டுல சரி 5 அமல்கள் இருக்குது. சில நாடுகள்ல 3 நாள் ஜமாத் இல்ல, 2 நாள் ஜமாத் தான் இருக்குது. 2.5 மணி தியாலம் உங்களுக்கு கஷ்டமா, 1 மணி தியாலம் செய்யுங்க. பெரியவர்களே சொல்ல, லண்டன் போகணும், அந்த லண்டனுக்கு பிளைட்ல போனாலும் என்ன, கப்பல்ல போனாலும் என்ன, ரொக்கட்ல போனாலும் என்ன. பெரியவர்களே சகோதரர்களே, அடையக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு இடம் இருக்குது, அது அடையக்கூடிய முறைகள் இருக்குது. அடையக்கூடிய இடம் தான் இந்த 4 அமல்கள் 5 சிஃபாக்களோட அடையக்கூடிய முறைதான் 5 அமல்கள். பெரியவர்களே சகோதரர்களே, இந்த 4 அமல்கள் இருக்குது. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனை இறக்கின தர்த்தீபும் இந்த 4 அமல்கள் தான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கின தர்த்தீப் இந்த 4 அமல். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முதலாவதாக அல்லாஹ் இக்ரா என்ற சூராவின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நுபுவத்துடைய சுமையை கொடுத்தார். அதுக்கு பின்னால் அல்லாஹ் யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர் என்ற ஆயத்தின் மூலமாக அந்த தாவத்துடைய முதலாவது அமல் அல்லாஹ் சுமத்தார். எப்ப இந்த ஆயத் திறக்கப்பட்டுச்சோ நபி அவங்க தாவத்துடைய உழைப்பு ஆரம்பிச்சுட்டாங்க. பெரியவர்களே சகோதரர்களை, தாவத் கொடுத்து கொண்டே போனாங்க. மக்கள் கிட்டால சிரமங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. நபி அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கி சூறாக்கள் இருக்கிறான். அந்த மக்கி சூறாக்கள்ல அல்லாஹ் முந்தின உம்மத்தார்களுடைய சம்பவங்கள், அதே மாதிரி நபி அவங்களுக்கு தசல்லி, ஆறுதல் படுத்தக்கூடிய அமைப்புல அல்லாஹ் அனுப்புறான். முஹம்மது, நீங்க பயப்பட வாடம், முந்தின நபிமார்களுக்கும் இப்படிதான் கஷ்டங்கள் வந்துச்சு, சிரமங்கள் வந்துச்சு, நாங்க உங்களோடு இருக்கிறோம். ஒரு நாள் காபிர்களுக்கு தோல்வி வரும். அல்லாஹ் தாலீம் செய்கிறான். இதுதான் 2வது அமல். சஹாபாக்களுடைய வீடுகள்ல பெரியவர்களே சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஆயாத்கள் முதாக்கராக்கள் செய்யப்பட்டுச்சு. நபி அவங்க அந்த உம்மத்தார்களுடைய சம்பவங்கள் சொன்னாங்க. எந்த அமலும் அந்த காலத்துல இருக்கல்ல, மக்காவுடைய வாழ்க்கையில. எப்ப தாவத் தாலீம் சரியான முறையில் நடக்குமோ பெரியோர்களே சகோதரர்களே, ஈமான் ஒரு குவத் உண்டாகும். அல்லாஹ் எதை சொன்னாலும் கபூல் செய்யக்கூடிய அந்த பக்குவம் வரும். இப்ப அல்லாஹ் சொல்றான், மதீனாக்கு போங்க, மதீனாக்கு போங்க என்று சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் zikr, இபாதத், அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்காமாக்களை, சட்ட திட்டங்கள் அல்லாஹ் இறக்குறான். நீங்க இப்ப அமல் செய்யுங்க. இதுதான் zikr, இபாதத், 3வது அமல். பெரியவர்களே சகோதரர்களே, zikr இபாதத் செய்றாங்க. அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்கக்கூடிய இப்ப சிஃபத் வந்துட்டு பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட டைரக்டா எடுத்துக்கொண்டாங்க. மக்லூக்குக்கு இக்ராம் செஞ்சாங்க, ஹித்மத் செஞ்சாங்க. இதுதான் 4வது அமல். பெரியவர்களே சகோதரர்களே, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இதுதான் நபியாவோட முழு வாழ்க்கையோட சுருக்கம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கின தர்த்தீப். இதுதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கின தர்த்தீப். பெரியோர்களே சகோதரர்கள், ஆனா கண்டிஷன் என்ன? இந்த 4 அமல்களை ஈமானோட, இஹ்லாஸோட, இஹ்சானோட, உம்மத்துடைய ஃபிக்ரோட, அல்லாஹ்வுடைய வாதாக்களுடைய யகீனோட, இந்த 5 உள்ரங்கமான சிஃபாத்களோட நாங்க செஞ்சோம் வேண்டாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்துல அல்லாஹ் ஹிதாயத்தை பரப்புவார். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் 1,24,000 அந்த சஹாபாக்களுக்கு ஹிதாயத் கிடைச்சது இந்த 4 அமல்களை வச்சுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தாவத்தின் மூலமாக ஹிதாயத்,
உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தாலீமின் மூலமாக ஹிதாயத் கிடைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல அவங்களோட தங்கச்சி சூரத்து தாஹா ஓதி கொண்டிருக்கிறாங்க. பெரியவர்களை சொல்லி அந்த தாஹா அந்த தாலீம் அந்த காலத்தில்